நியூ இயர் வந்தாச்சு. ஏன் ஏன் கத்துற? 2024 இப்ப நம்மளுக்கு பாஸ்டா மாறிச்சு. பிரசன்ட்டா வரப்போற இந்த 2025 சூப்பரா யூஸ் பண்ணலாமா? இப்ப இந்த 25 நம்மளுக்கு நியூன்றதுனால நெறைய எக்ஸைட்மென்ட் நம்மளுக்குள்ள இருக்கும். இந்த எக்ஸைட்மென்ட் அப்படி காமா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தா கூட சூப்பரா அடிச்சு தூக்கிடலாம். இதை யூஸ் பண்ணி திருப்பி ஒருக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோமா? மறுபடியும் முதல்ல இருந்தா ஆமா. 0ல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. 0ங்கிறது எண்ட் ஆச்சு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா, இப்பதான் அது நம்மளோட ஸ்டோரியோட பிகினிங்கா இருக்க போகுது. எப்போ ஒருத்தர் 0 சேஸ் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாரோ, அப்பதான் அவர் ஹீரோவா ஆகப் போறாருன்னு அர்த்தம். அது யாரோட ஸ்டோரிக்கு? நம்மளோட ஸ்டோரிக்கு பாஸ். சோ இதுக்கு நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரென்த்தா மாத்த போறோம். இதுக்கு நம்ம ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியால டெய்லி ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் காட்டினா போதும். நம்ம பப்ளிக்ல சூப்பரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு நாம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? எப்பயுமே சின்ன சின்ன பொருள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உலகத்துல இருக்க பெரிய விஷயம் எல்லாமே அவங்க சின்ன சின்ன ஐடியாஸ் அண்ட் சின்ன சின்ன திங்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் சொல்ல போனா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பில்டிங்ல சொல்ற பூஜ் கலிஃபாவே எடுத்துப்போம். அது என்ன பண்ணிருப்பாங்க? சின்ன சின்ன செங்கல் தானே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. உலகத்துல இருக்க அந்த பெரிய விஷயமே அப்படின்னா படிப்புக்கு மட்டும் என்ன வேற வேத வாக்கா? அதுக்கும் அதேதான். இவங்களுக்கு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா டெய்லி ஒரு சாப்டர்ல இருந்து ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ற சின்ன சின்ன விஷயம் தான் அதுல மாஸ்டர் ஆகும் போது நாம பெரிய விஷயத்த செய்ய முடியும். நம்ம பப்ளிக்ங்கிற பெரிய மலையை மூவ் பண்ண பாக்குறோம். அப்ப அதை சின்ன சின்ன ராக்கா எடுத்துட்டு கொண்டு போய் மூவ் பண்ணாதான் இந்த மலையை இந்த இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியும். அப்போ நாம செய்ய வேண்டியது சின்ன சின்ன டார்கெட்ஸை கன்சிஸ்டன்டா எடுத்து சூப்பரா வெற்றி செய்யறது தான். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்மளோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றது தான். ஒரு உண்மையை சொல்லிட்டா கான்ஃபிடன்ஸுங்கிறது நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு கூடவே வரதெல்லாம் கிடையாது. அது நாம பில்ட் பண்ற ஒரு விஷயம் பாஸ். இதுக்கு நாம கஷ்டப்பட்டுதான் ஆகணும். இதுக்கு நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும். சரியோ தப்போ நாம செய்யற இந்த பிராக்டிஸ் தான் நம்மளோட கான்ஃபிடன்ஸை பூட் பண்ண போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற பிராக்டிஸ், ஒவ்வொரு நாளும் நீங்க பிராக்டிஸ் பண்ற ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல நீங்க பேஜஸ் ரீட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எப்படின்னு சொல்ல போனா நம்மளோட எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற அளவுக்கு நம்ம கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். இதனால நம்ம சக்சஸும் ஹை லெவல்ல தான் இருக்கும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது டெய்லி உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் மறக்காம நான் இந்த பெஸ்ட்டை கொடுப்பேன், ஒவ்வொரு சிங்கிள் டேவும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நான் அந்த கடைசி நாளை அச்சீவ் பண்ண முடியும். மறந்துடாதீங்க. ஸோ உங்களோட பெஸ்ட்டை நீங்க கொடுப்பீங்களா? ஆர் யூ ரெடி காய்ஸ்? இந்த உலகத்துல வெற்றியாளர் யார் தெரியுமா? அவங்களோட தோல்வியை அவங்களோட பெஸ்ட் டீச்சரா மாத்திக்கிறவங்க. எஸ். சோ நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். யாரெல்லாம் மிஸ்டேக்ஸை பார்த்து பயப்படாம இருக்காங்களோ அவங்க தான் சக்சஸ் ஆக முடியும். யாரெல்லாம் பயப்படுறீங்களோ அவங்க அதே லெவல்ல தான் இருக்க முடியும். நம்ம அதை தாண்டி இம்ப்ரூவா மாறவே முடியாது. அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? எல்லா மிஸ்டேக்ஸையும் பண்ணுங்க. அதுவும் சீக்கிரமா பண்ணுங்க. ஆனா ரிப்பீட் மட்டும் பண்ணிடாதீங்க. இதை மட்டும் பண்ணாலே போதும். நாம தான் சாம்பியன் பாஸ். ஒவ்வொருத்தர் ஸ்டோரிக்கும் ஒவ்வொருத்தவங்க ஹீரோ இருப்பாங்க. நீங்க உங்களோட ஹீரோன்னு சொல்றது யாரு? இல்ல நீங்க எந்த ஹீரோவா ஆக விரும்புறீங்க? அதை ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் ஃபுல்லா விஷுவலைஸ் பண்ணுங்க. நான் இதை செய்யணும், இதை அச்சீவ் பண்ணி ஆகணும்னு நீங்க நம்பதான் அது நம்மளுக்குள்ள நடக்கும். நீங்க எதை நம்பணும்னு ஆசைப்படுறீங்க, எந்த விஷயம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, ஹீரோஸ்ங்கிறவங்க வின் பண்றவங்க மட்டும் கிடையாது. அவங்க டெய்லியும் ட்ரை பண்றதை ஸ்டாப் பண்ணாதவங்களா தான் இருப்பாங்க. அப்போ நாமளும் ட்ரை பண்றதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதை கிவ் அப் மட்டும் பண்ணிடவே கூடாது. நான் கிவ் அப் பண்றதை ஸ்டாப் பண்ணாம மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் லைவ் அட்டென்ட் பண்ண போறோம். அதுவும் எல்லா சாப்டர்ஸும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா பார்க்க போறோம். இன்னும் இந்த 3 மந்த்ஸ்க்கான ஸ்டடி பிளான் உங்க கையில வரல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 3 மந்த்ஸோட பிளானோட பக்காவோட என் கூட மீட் பண்ணுங்க. டெய்லி நம்ம மீட் பண்றோம், படிக்கிறோம், பப்ளிக்ல அச்சீவ் பண்றோம். ஓகேவா பசங்களா? ஸோ பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.